இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தையானது தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா. இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையானது தொடங்கியுள்ளது. இதுகுறித்தான உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ரவினா, இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான 5 நாள் போர் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்தியா மேற்கொண்ட ஒவ்வொரு தாக்குதலும் பாகிஸ்தானுக்கு விழுந்த மிகப்பெரிய அடியாக பார்க்கப்பட்டது. அவர்களுடைய பொருளாதார நெருக்கடி அவர்கள் சந்திக்க நேர்ந்தது. அவர்களுடைய ராணுவ கட்டமைப்புகளை அவர்கள் இழக்க நேர்ந்தது. இந்த நிலையில்தான் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவை பாகிஸ்தானை நாடியிருந்ததாக சொல்லப்படக்கூடிய நிலையில இந்த பேச்சுவார்த்தை 2 ராணுவ அதிகாரிகள் தலைமையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்படைகளினுடைய ராணுவ அதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில பல்வேறு விவாதங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக இந்த 2 நாடுகள் இடையே நடத்தப்படக்கூடிய இந்த போர் ஒப்பந்தம் முடிவுக்கு வருமா, அல்லது தொடர்ந்து இது போன்ற போர் நடவடிக்கைகள்ல அவர்கள் ஈடுபடுவார்களா? இந்தியா எதற்காக பதிலடியை கொடுத்திருந்தது? பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறது. பயங்கரவாதிகள் 26 அப்பாவிகளை சுட்டு கொன்றதற்கான கண்டனத்தினை இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்தியா தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிச்சயமாகவே இருக்கிறது. எனவே இந்த பேச்சுவார்த்தையின் போது பாகிஸ்தான் வசம் இருக்கக்கூடிய பஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட அந்த பயங்கரவாதியை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற போன்ற ஒரு வலியுறுத்தல்கள், கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த 2 நாட்டினுடைய ராணுவ அதிகாரிகளோடு நடத்தப்படக்கூடிய இந்த ஆலோசனையுடைய முடிவில் இந்த போர் முழுமையாக முடிவுக்கு வருமா, அல்லது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாமல் போர் தொடருமா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். எனவே இந்த 2 நாட்டு ராணுவ அதிகாரிகள் தலைமையிலான பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கியிருக்கிறது. ரவினா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.